சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் யூ வடிவ பாலத்தை இன்று மாலை திறந்து வைக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சந்திப்பாக சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் சந்திப்பு இருக்கின்றது. சோழிங்கநல்லூரில் இருந்து மத்திய கைலாசுக்கு இடைப்பட்ட அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நெரிசல் மிக்க நேரங்களில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டைடல் பார்க் சந்திப்பில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே டைடல் பார்க் சந்திப்பில் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக யூ வடிவ மேம்பால கட்டுமான பணி 2021ஆம் ஆண்டு 18 கோடியில் தொடங்கி இருந்தது. அந்த பணி தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை அந்த யூ வடிவ மேம்பாலத்தை நேரில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கின்றார். டைடல் பார்க் சந்திப்பினுடைய இந்த யூ வடிவ மேம்பாலம் திறப்பதன் மூலமாக வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும், திருவான்மியூரிலிருந்து மத்திய கைலாஸ் வழித்தடத்தில் செல்லக்கூடிய வாகனங்களும், மத்திய கைலாஸ் மற்றும் சோழிங்கநல்லூருக்கு இடைப்பட்ட வழித்தடத்தில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்தாமல் செல்ல முடியும். அதாவது திருவான்மியூரிலிருந்து மத்திய கைலாஸ் செல்ல வேண்டிய வாகனங்கள் மத்திய கைலாசிலிருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தடை ஏற்படுத்தாமல் சிக்னலுடைய பயன்பாடு இல்லாமலேயே மத்திய கைலாஸ் வழித்தடத்தை சென்றடையக்கூடிய விதமாக இந்த யூடிஓ மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இன்று மாலை இந்த மேம்பாலத்தை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சிக்னல் பயன்பாடு இல்லாமலேயே அந்த சந்திப்பை கடந்து செல்லக்கூடிய விதமாக சோழிங்கநல்லூரில் இருந்து மத்திய கைலாஸ் செல்லக்கூடிய வாகனங்கள் டைடல் பார்க் சிக்னல் இல்லாமலேயே செல்லக்கூடிய விதமாக அந்த பாலத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.